ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சன்னா மசாலா வைக்க போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் தனித்தனி ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டு கிண்டிக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். ஆக்சுவலி எப்படி எங்கள் அம்மா தான் வைப்பாங்க, இன்னைக்கு நான் வைக்கிறேன். எங்கள் அம்மா இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க, நான் போடுவேன். இப்போது தக்காளியை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் மிக்சியில் கொஞ்சம் அப்படி தான் வரும், உங்களில் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தீ அதிகமாக வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. இந்தமாரி கிண்டிங்கன்னா சூப்பாக தான் கிடைக்கும். அரைக்க தெரியாதவங்க மிக்சியில் எப்படி அரைக்கணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் செய்கிற மெத்தடில் யாராவது செஞ்சீங்கன்னா அதில் எப்படி டேஸ்ட் வந்தது அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா பிங்க் கலர் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கேவலமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டே பண்ண தேவை. இப்போது அதுக்கு முக்கியமான சுண்டலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மீன் குழம்பு எப்படி 3 நாள் வச்சு சாப்பிடலாமோ இல்லை 4 நாள் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ் தோசை தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பாவமாக இது வீட்டில் எனக்கு இட்லி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா போடலாம். ஒரு பிடி மஞ்சத்தூள், கரம் மசாலா, சரி கரம் மசாலா, அரைப்பிடி மிளகாத்தூள், அதே கரம் மசாலா தான். 1 டீஸ்பூன் பவுடர், சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு டக்குனு கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் தூள். அடுத்து கொஞ்சோண்டு வீட்டுக்கு ஆட் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம். அதெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். சாதா தண்ணி ஆட் பண்ணாமல் கேள்வி கூடாது. இதில் போடுறத போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு வரலாம். சாரி, கிரேவி. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கொள்ளுங்க. நல்லா கொதித்து கெட்டியாக வர வரையும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். அப்புறம் வந்து பார்க்கலாம். சுண்டல் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். சுண்டல் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு காது கூடமாக கேட்காதவங்களுக்கு அதான் உங்களுக்கு காது ஏறும். அதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கலர் போட்டுக்கலாம். இதுதான் நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சம் கெட்டு இது ஏன் ஊற்றுறோன்னா, இது ஊற்றுனாதான் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அதனால தான். அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாக விட்டு எடுத்தீங்கன்னா கட்டி மாரி தான் வரும். கொஞ்சம் கெட்டியாகும் போது எடுத்துங்க. அவ்வளோதான். சாப்பிட்றப்ப தான் இது ஆற ரொம்ப கெட்டியாயிடும். இதுவே போதுமானது. அதனால மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, கிரேவி வச்சா போதுமா? தொட்டு திங்கிறதுக்கு எதாவது வேணும்ல, அதனால் இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் தண்ணி தெளித்து தான் எடுப்போம். நீங்கள் என்ன தெளித்து எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆவி ஆவி கடை குஷ்பு இட்லி மீது இல்லையே. இட்லி சூட எடுத்த சூடதான் செய்யும். இதோட கிரேவி வச்சு சாப்பிட்டு நைட்டு டிஷ்ஷை முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ரேட்டிங் பண்ணிடலாமா? யாருக்கிட்ட இத்தனை இட்லின்னு பார்க்காதீங்க, எங்கள் அப்பாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னம்மா நீ சூற விட்டுற மாரி பார்க்க கறி குழம்பு மாரியே இல்லை, சுண்டல் குழம்பு மாதிரி தான் இருக்கு. வீடியோ எண்டில் ஒன்று கேட்க மறந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு குட்டி விடுகதை கேட்குறேன். அதுக்கு என்ன ஆன்சர்னு மறக்காம சொல்லுங்கள். 1000 தச்சர் கொடி கட்டி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்தான். அவன் யார்? மறக்காம சொல்லுங்க. பாய்.